மண்டேலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால சண்டே வந்து பார்த்திங்கன்னா நானும் கவியும் ஒரு குட்டி ஷாப்பிங் அவங்க அப்பா கூட போயிருந்தோம். ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம் புதுசு இந்த வருஷம் தைக்க கொடுத்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகும், அப்படி இல்லைன்னா 10 டேஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி, அது வரைக்கும் 1 வீக்குக்கு போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ரஃப்யூஸ்க்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ வந்து போயிட்டு அவங்க அப்பா வந்து எங்கள் பஸ் வச்சு விட்டாங்க. பஸ்ஸில் வந்து வந்துட்டோம். வந்தோடனே சார் வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டார். அப்படியே கடையில் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவும் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருந்ததுனால அம்மாவும் கூட்டிகிட்டு போகலை. ஸோ அவள் பொக்குன்னு போயிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ்க்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அவகிட்ட வந்து சொல்லலை, பட் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குமா எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஸோ அவனுக்கு எடுக்கிற போது எப்போவுமே அவங்களுக்கு எடுக்கல, பாப்பாவுக்கு எடுக்கலைன்னா அவளுக்கு பொக்குன்னு போயிடுவா இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு ஆளுக்கு 4 ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. 100 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 99க்கு காம்போ இருந்தது. ஸோ அதனால் அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தால் தண்ணியில் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன்.